காவ்யாவும் கார்த்திக்கும் ரிஜிஸ்டர் ஆபீஸில் நின்று கொண்டிருந்தனர். ஒரு பேனாவை எடுத்து காவ்யாவிடம் கார்த்திக் கொடுக்க அதை வாங்கி சிரித்து கொண்டே காவ்யா மேரேஜ் ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டாள். கார்த்திக் அந்த பேனாவை வாங்கி கையெழுத்து போட்டவன் காவ்யாவின் கழுத்தில் கையில் இருந்த மாலையை போட போனான். அப்போது மாயாஜாலம் போல் கிஷோரும் ஆனந்தும் அங்கு வந்தனர். அவர்களை பார்க்கவும் கார்த்திக், நீங்க எங்கடா இங்க என்றான். உன்னோட தானே எல்லா இடத்துலயும் இருப்போம், இங்க மட்டும் என்ன தனியா நீ மட்டும், நாங்களும் வருவோம் என்று கூறினான் ஆனந்த். சரி இருந்து தொலைங்கடா என்று கூறிவிட்டு காவ்யாவிடம், லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீங்க முதல்ல மாலை எனக்கு போடுங்க என்றான் கார்த்திக். சரி என்று தலையை அசைத்துவிட்டு கார்த்திக்கின் கழுத்தில் மாலையை போட்டாள் காவ்யா. கிஷோரும் ஆனந்தும் கை தட்டி ஆரவாரம் செய்தனர். பின்பு காவ்யாவின் கழுத்தில் மாலையை போடுவதற்கு கைகளை தூக்கி மாலையை காவ்யாவின் கழுத்து அருகில் கொண்டு சென்றான். காவ்யா தலையை நகட்டி பின் செல்ல சற்று தாவி காவ்யாவின் கழுத்தில் மாலையை போடுவதாக நினைத்து தன் அருகில் இருந்த ஆனந்தின் கழுத்தில் ஒற்றை கையை மாலையாக போட்டு சற்று இறுக்கமாக இழுத்தான் கார்த்திக். ஐயோ அம்மா அம்மா என்று கத்தும் சத்தம் கேட்கவும், ஏன் காவ்யா உங்க குரல் அந்த ஆனந்த் மாதிரி இருக்கு என்று கேட்டான் கார்த்திக். டே டே டே, நான் ஆனந்த் தாண்டா என்று அவன் கையை கிள்ளினான் ஆனந்த்.